எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு சாதம் செய்ய போகிறோம். இந்த பருப்பு சாதம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் சேர்த்து பருப்பு சாதம் செய்ய போகிறோம். மாங்காய் சேர்க்கறதுனால புளிப்புத்தன்மையோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையாக நல்லாயிருக்கும். இந்த பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். பருப்பு சாதத்துக்கு வெறும் பருப்பு மட்டும் போட்டு செய்வாங்க. நான் ஒரு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். சின்னதாக போட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு மாங்காய் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். அந்த மாங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்காச்சு. பாருங்கள், இது வந்து 200 கிராம் டம்ளரு. நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் வந்து துவரம் பருப்பு. ரெண்டும் 1 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். பருப்பு சாதத்துக்கு வந்து எப்பவுமே அரிசி பருப்பு வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் குழஞ்சி வரும். இல்லைனா சாதம் வந்து வெடித்த சாதம் மாதிரியே இருக்கும். நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் 1 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த புளிப்பு உப்பு காரெல்லாம் வந்து நல்லா அரிசியில் வந்து இறங்கும். பாருங்கள், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 2 டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி. ஆனால் 1/2 டம்ளர் வந்து அதிகமாக வைங்க தண்ணி. அப்போ தான் கொஞ்சம் வந்து சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரும். நம்ம கரெக்டாக அளவு வச்சா அது வந்து உதிர் உதிராக இருக்கும் சாப்பாடு. 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. உப்பு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 4 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு. மூடி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம போட்ட மாங்காய் வந்து அங்கங்கே இருக்குது. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பருப்பு மாங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம்லாம் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. மாங்காவே தெரியாது. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு மாங்காய். அந்த மாங்காவுடைய டேஸ்ட்டு, அதனுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லா வருது. இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வெறும் பருப்பு போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி மாங்காய் போட்டு செய்யும் போது ரொம்ப புளிப்போடவும் காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது நல்லா சுவையாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் கருணக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி சைடில் காரமாக வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா, ஒரு தட்டு பருப்பு சாதம்னா கூட இந்த பொரியலோடு சாப்பிடும் போது வறுவல் வச்சுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.